மீன் கடையிலே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளோட வேலை, நான் இது வரைக்கும் க்ளீன் பண்ணதில்லை ப்ரானு. நீங்களே க்ளீன் பண்ணி கொடுங்க. நான் உங்கள்கிட்ட க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போயும் ரெகுலராக போய் நான்வெஜ் வாங்குற கடை தான். சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்கக்கிட்டே. என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், வந்துட்டு நார்மல் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் அது 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. சரி வாங்க இப்போ இதை எப்படி மசாலாவோட மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் க்ளீன் பண்ணி வச்ச ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு ப்ரான் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதில் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ஓகே. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நல்லா மூடி போட்டு நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம். இப்போ ப்ரான் நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. ஃப்ரை எப்படி பண்ணலாம் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், தக்காளி 1/2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதில் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நான் நிறைய ஆட் பண்ணலை. என்ன ரீசன்னா அதுக்குன்னு ப்ரான் ஊற வைக்கும் போது மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக ஃப்ளேவருக்காண்டி ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். தக்காளி மசிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த ப்ரான் இருக்க தண்ணி
தண்ணிக்குள்ளே இறங்கும். இப்படியே ஒரு 5 நிமிஷம் அதை மட்டும் தண்ணிக்குள்ளே இறங்கும். வதங்கிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. அந்த ப்ரான்ல இருந்த தண்ணி கொஞ்சம் வந்து அதுலேயே மசாலாவோட போட்டு கிரேவி பார்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே இல்லை. இப்போ வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ப்ரான் வேக வைக்கும்போது சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், அது பத்தாது, அதனால் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் ஆகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கலர்ஃபுல்லான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப கிரேவிங்காக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, என் ரைஸுக்கு கூட போட்டு பசங்க சாப்பிட்லாம், அவ்வளோ யம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அளவுங்களோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.